இந்த மோடி கொண்டு வந்த நேற்று கொண்டு வந்த சட்டம் இருக்க, அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா 80 தொகுதி இருக்கிற உத்தரப்பிரதேசத்துக்கு 150 தொகுதி, 40 தொகுதி இருக்கிற தமிழ்நாட்டுக்கு 59 தொகுதி. எடப்பாடி என்ன சொல்றாருன்னா 40 59 மாறுது, நமக்கு கூடத்தான செய்யுது, இதே எதிர்க்கிறார் ஸ்டாலின் அப்படின்னு கேட்கிறார். இந்த செந்தில் கவுண்டமணி காமெடி தெரியுமா? நான் 8 பாசுன, நீ 10 ஃபெயிலுன, நான் தான் தெரியாது. 8 பாசு தெரியாதா, 10 ஃபெயிலு சின்னாரா, அந்த கதையை எடப்பாடி பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது 40 59 மாறுது உண்மை, ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 80 எத்தனையாக மாறுகிறது? அப்ப 80 டபுள் ஆச்சுன்னா 40 80 ஆகணும்ல. அப்ப எடப்பாடி மோடி கேட்கணும், மோடி எடப்பாடி கேட்கணும்ல, ஏன் உத்தரப்பிரதேசத்தை 80 180 ஆக்கு டபுள் ஆக்குறீங்க, அதே மாதிரி எங்களுக்கு 40 80 ஆக்கணும் ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றதா நியாயம்? அப்படி சொல்லாம அமித்ஷா சொன்னதை அப்படியே சொல்லுகிறார் எடப்பாடி. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய தலைவர் எழுச்சி தலைவர் என்ன சொல்லுகிறார்? இதை ஏற்க முடியாது, இது அநீதி என்று சொல்லி நேற்று நெருப்பை பற்ற வைத்து சட்டங்களை எரித்து போராட்டம் செய்து இந்தியாவிலேயே மோடியால் நாடாளுமன்றத்திலேயே தோற்று ஓடக்கூடிய அளவுக்கு நேற்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம். மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம். இந்த கட்சியுள்ள ஆட்சியில வந்தாதான் நம்முடைய உரிமைகள் காக்கப்படும், தமிழ்நாட்டின் உரிமைகள் காக்கப்படும். தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சா அது யாருக்கு நட்டம்? அது திமுக நட்டமா, பிசிக நட்டமா? எல்லா கட்சிக்கும் அது நட்டம். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படும். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை பாதிக்கக்கூடிய வேலைக்கு ஆதரவு எடுக்கக்கூடிய வகையில் ஒரு சட்டம் வந்தால் அந்த சட்டத்தை எதிர்த்து துணியாக பேசக்கூடிய தைரியம் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் தான் அதை எதிர்த்து போராடக்கூடிய வாழாடக்கூடிய ஒரு அணிதான் திராவிட முன்னேற்ற கழகம் அணி. எனவே அந்த அணியை சுட்டி காட்டி இருக்கிற வேட்பாளர் தான் அண்ணன் சக்திவேல் அவர்கள். அவருடைய சின்னம் தான் பானை சின்னம். பானை சின்னத்தில் உத்தரவிட்ட அண்ணன் சக்திவேல் அவர்கள் பொதுவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று இங்கு பல்வேறு கேட்டு சட்டமன்ற தேர்தலில் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான வெற்றி அணியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளராக பானை சின்னத்தில் போட்டியிடும் அருமையண்ணன் ஆற்றலரசு என்கிற சக்திவேல் அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் உள்ள வாக்குகளை தந்து அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். நடைபெறவிருக்கும் தேர்தல் மிகப்பெரிய தமிழ்நாட்டின் மானத்தை காப்பாற்றுகிற தேர்தல், தமிழ்நாட்டின் உரிமையை காப்பாற்றுகிற தேர்தல். நாம் இவ்வளவு நாளும் காப்பாற்றி என்ற கொள்கைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான தேர்தல். இந்த தேர்தலில் மோடியை எதிர்க்கும் பாஜகவை எதிர்க்கும் வலிமையான தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் அணியா அல்லது அடிமை எடப்பாடி அணியா என்பதுதான் கேள்வி. நடுவாக ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிட்டு வர்றாரு, 6 மணிக்கு மேல வரமாட்டாரு. 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. அவர் ஒரு பக்கம், அவர் எதுக்குமே பேச மாட்டார். கிறிஸ்தவர்கள் விழாவில் கிறிஸ்துமஸ் விழாவில் கேக் வெட்டுவாரு. ஆனா கிறிஸ்தவர்கள் மீது நாடு முழுவதும் தாக்குதல் இருந்தா கண்டிச்சு அறிக்கை விடுவாருன்னா விட மாட்டார். ரம்ஜான்ல கஞ்சி குடிப்பாரு. ஆனா இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து அறிக்கை விடுவாருன்னு கேட்டா விட மாட்டார். பாஜக கொள்கைகளில் சொல்லுவாரு. ஆனா தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய பட்ஜெட்டை பாஜக அரசு போட்டு அதை பத்தி ஒரு வாய் திறக்க மாட்டாரு. சரி, இஸ்லாமியர்களுக்கு பேச மாட்டாரு, கிறிஸ்தவர்களுக்கு பேச மாட்டாரு, தமிழ்நாட்டு மக்களுக்கு பேச மாட்டாரு. அவருக்கே ஒரு பிரச்சனை இருக்கு பிஜேபி இருந்து, அதுக்காக பேசுறாங்க பார்த்தா அவருக்கே பேச மாட்டாரு. அவருக்கே பேசாதவர். அவரை பாஜக முடக்கிய போதே பாஜகவை எதிர்த்து பேச துணிவில்லாதவர். மக்களுக்காக பாஜக எதிர்ப்பாரா?
எடப்பாடி பாஜக எதிர்ப்பாரா? பாஜகவால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு நன்மை உண்டா? மோடியால் தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்மை உண்டா? மோடி ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறாரா? நம்முடைய மொழிக் கொள்கைதான் மோடியின் மொழிக் கொள்கையா? நம்முடைய சமூக நீதி கொள்கைதான் மோடியின் சமூக நீதி கொள்கையா? நம்முடைய மாநில உரிமை கொள்கைதான் மோடியின் மாநில உரிமை கொள்கையா? எதுவுமே இல்ல. அப்புறம் என்னத்துக்கு மோடிக்கு ஓட்டு போடணும்? அவருடைய அடிமையாக இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு எதுக்கு நம்ம போடணும்? அப்ப ஒரு அடிமை கூட்டணி ஒரு புறம், வலிமையான மக்கள் கூட்டணி இன்னொரு புறம். எடப்பாடி ஒரு புறம், தளபதி மு.க. ஸ்டாலின் ஒரு புறம். தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான நல்லாட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்றால் பெரிய குளத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டியது பானை சின்னம். மீண்டும் தளபதி ஸ்டாலின் வரணும். ஸ்டாலின் வரவில்லை என்றால் யார் வருவார்? அந்த இடத்தில் வேறு இல்லை என்றால் யார்? அதுல எடப்பாடி போய் அந்த இடத்தில் உட்கார்ந்தா என்ன நடக்கும்? பிஜேபி நீக்கிற இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுவார். போட்டோவே இல்லையா? போட்டோவே இல்லையா? பிஜேபி சிஏஏ சட்டம் கொண்டு வந்தது எடப்பாடி ஆதரித்தாரா எதிர்த்தாரா? ஆதரித்தார். மற்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது பிஜேபி, எடப்பாடி ஆதரித்தாரா எதிர்த்தாரா? ஆதரித்தார். விவசாயிகளை பாதிக்கக்கூடிய வகையில் வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தது பாஜக, எடப்பாடி ஆதரித்தாரா எதிர்த்தாரா? சரி, இதெல்லாம் ஆதரிச்சார் நமக்கு தெரியும். எடப்பாடியுடைய கட்சி தலைவர் யாரு? புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார். அந்த அம்மையார் இருந்த வரைக்கும் ஜிஎஸ்டி ஏத்துக்கிட்டாரா? இல்ல. உதயமின் திட்டத்தை ஏத்துக்கிட்டாரா? இல்ல. உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஏத்துக்கிட்டாரா? இல்ல. நீட் தேர்வை ஏத்துக்கிட்டாரா? இல்ல. ஆனா அந்த அம்மா மறைஞ்ச உடனே இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா இல்லையா? அப்ப ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்ததையே ஏற்றுக்கொண்டவர் யார்? எடப்பாடி. ஜெயலலிதா அம்மா எதிர்த்ததையே ஏத்துக்கிட்டாரு. மோடி கொண்டு வந்த சட்டத்தை ஆதரிச்சிட்டார். இன்னொரு பக்கம் யாரு? தளபதி மு.க. ஸ்டாலின் கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தி இருக்கிறார். மோடி கொண்டு வந்த மக்கள் விரோத ஒரே ஒரு சட்டத்தையாவது ஆதரித்தாரா? கிடையாது. திமுகவின் கொள்கைகளை விட்டுக் கொடுத்து விட்டு ஒரே ஒரு இடத்திலாவது மோடியிடம் கையெழுத்து போட்டாரா? இல்ல. அப்போ மீண்டும் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் அமர்ந்தால்தான் தமிழ்நாட்டின் மானம் காப்பாற்றப்படும். அந்த இடத்துல எடப்பாடி அமர்ந்தா என்ன நடக்கும்? ஏற்கனவே என்ன நடந்துச்சு அதுதான் நடக்கும். அதுக்கு ஒரு சான்று சொல்றேன். ஏற்கனவே ஒரு முதலமைச்சரா இருந்தாரு, பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக கையெழுத்து போட்டுட்டாருன்னு வச்சுக்கலாம். இப்ப ஒரு முதலமைச்சரா இல்ல. இப்ப என்ன முதலமைச்சர் இருக்காரா? இப்ப முதலமைச்சரா இருக்காரா? இல்ல. முதலமைச்சரா இருந்தாரு, அதாவது பதவியை காப்பாற்ற இதெல்லாம் கையெழுத்து போட்டாருன்னு சொன்னா கூட புரிஞ்சுக்க முடியுது. இப்ப முதலமைச்சர் இல்ல. இப்ப எதிர்கட்சி தலைவர் வர முதலமைச்சர் ஆவணம் இல்ல, ஆவணம் விரும்புறாங்க. அப்படின்னா என்ன செய்யணும்? இப்போது மோடி கொண்டு வருகிற சட்டத்தை எதிர்க்கணும்ல. நேற்று மோடி ஒரு சட்டம் கொண்டு வந்தார். என்ன சட்டம்? தொகுதி மறுவரையறை சட்டம். அது என்ன தெரியும்? தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்கு?